பிரைஸ்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா 59 நம்ம பார்க்கலாம். இது ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செய்யக்கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பார்த்தீங்களா? ரட்சிக்கக்கூடாதபடி அவர் காரணம் தெரியல, குறுகி போகல, கேட்கக்கூடாதபடி காதும் அவருக்கு செய்விடவும் இல்லை, ஆனால் மந்தமாகவும் இல்லை காது. ஆனால் எதுக்கு காரணம் என்ன? நம்ம கூப்பிடுறோம் இல்லையா? ரொம்ப முக்கியமான ஆபத்தில் நம்ம கூடுவோம். அப்போ ஆண்டவர் காணாதவர் போலவே இருப்பார். ஏன் அப்படி இருக்காருன்னா, நம்ம அது மாதிரி இருந்திருக்கிறோம் அவர்கிட்ட மகளேன்னு நம்மகிட்ட பேசும்போதெல்லாம் நம்ம செவி கொடுக்காம நம்ம இஷ்டத்துக்கு தான் செஞ்சுருக்கணும். நம்ம காரியங்கள் தான் பார்த்துருக்குறோம், அவருடைய காரியங்கள் செய்யலை. செய்யின்னு சொன்னால் கூட நமக்கு தெரியாத மாதிரி அமைதியாக இருந்திருக்கிறோம். அப்போ அவர் என்ன செய்யணும்? நம்ம கூட போது அவரும் அப்படியே தான் இருப்பார், கண்டுக்காத மாதிரி தான் இருப்பார். அதனால தான் சொல்லப்பட்டது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. நம்ம பண்ண அக்கிரமம், நம்ம பண்ண அநியாயங்கள், நம்ம பண்ண மீறுதல்கள், நம்ம பண்ண கொடுமைகள், இதெல்லாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நமக்கும் பிரிவினையை உண்டாக்குது. பிரிவினை உண்டாக்குறது நம்முடைய அக்கிரமங்கள் தான். அது மட்டும் இல்லை, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செய்யக்கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அக்கிரமம் வேறு, பாவம் வேறு. நம்ம பாவம் செய்கிறோம் இல்லையா? பாவன்றது நமக்கு தான் தெரியும், நல்லா தெரியும் இல்லையா? சில ரகசிய பாவங்கள் இருக்கும், சிலது பாவங்கள் செய்யாதபடி இருக்கும், நிறைய காரியங்கள் இருக்கும் மறைக்கப்பட்டு. அப்போ அதெல்லாம் பாவங்கள் என்ன பண்ணுறோமோ அவங்க செய்யக்கூடாதபடி அவருடைய முகத்தை மறைக்கிறது. அவருடைய முகத்தை மறைக்கிறது எது? நம்முடைய பாவங்கள். அப்புறம் அக்கிரமம் எதை செய்யுது? கை குறுக்காதபடி செய்ய மந்தமாகவும் இல்லை. அப்போ அக்கிரமங்களே உங்களுக்கு பிரிவினை உண்டாக்குறது. பிரிவினை உண்டாக்குவது நம்முடைய அக்கிரமங்கள். அப்புறம் அவருடைய முகத்தை மறைக்கிறது நம்முடைய பாவங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.